ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா 15 நாள் ஒரு மாதத்துலேயே சாக போகிறதான வரதனை நம்ம அர்ஜுன் ஒரு டாக்டரை பார்த்து காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களாங்கிறத அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச சத்யாவுக்கு செம்ம ஷாக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேவி வந்து அவங்க அம்மா அப்பாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இவங்க நடு ரோட்டில் நின்றதை பார்த்துட்டு அர்ஜுன் வந்து இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் சத்யாவோட அம்மா அப்பா வீடு போய் சேரலை, நலனப்பா வீட்டுக்கும் போய் சேரலை அப்படின்னு தெரிஞ்ச நம்ம சத்யா அவங்களோட அம்மா அப்பாவை நடு ரோட்டில் தேடுன்னு தேடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா சத்யாவுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் அர்ஜுனுக்கு கால் பண்ணி கேட்க அர்ஜுன் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச நம்ம சத்யா ஹாஸ்பிட்டலுக்கு தான் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக ஓடோடி வராங்க. அப்போ தான் வந்து வரதனுக்கும் செங்கபலும் சத்யா கிட்ட சொல்லாமல் வந்துட்டோமே அப்படிங்கிற பெரிய மன கசப்பும் பெரிய மன குற்றமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. உடனே சத்யாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில. அப்போ தான் சத்யா அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு கால் ஆச்சும் பண்ணலாம்ல, உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, நான் என்ன நினைக்கிறது, நான் எதை நினச்சி பயப்படுறது, உங்களை பற்றி எந்த விளப்பமே எனக்கு தெரியல, நான் நலனப்பா வீட்டில் போய் உங்களை தேடி பார்த்தேன், அங்கேயும் நீங்கள் இல்லை, பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கல்லடைக்குறிச்சிக்கும் கால் பண்ணி பார்த்தேன், அங்கேயும் நீங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க, நான் எங்கே தான் போய் உங்களை தேட முடியும். கடைசியில் தான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அர்ஜுனுக்கு கால் பண்ணேன். அப்போ தான் அர்ஜுன் சொன்னாங்க நீங்கள் அவங்க கூட இருக்கிறதா சொன்னாங்க. அதோட தான் நான் ஓடோடி வந்துட்டேன். ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, என்னை இப்படி காலங்காத்திலே அலைய வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்ல உடனே வரதன் வந்து அழுன்னு அழுகிறாங்க. ஐயோ அம்மாடி என்னை மன்னிச்சிரு அம்மாடி, நான் என்ன பண்ண, தேவி வந்து அழுது நைட்டோட நைட்டாக எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டா அம்மாடி, ஆனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு, அவளோட வாழ்க்கை தானே முக்கியம், அதான் உன்கிட்ட கூட சொல்லலை, சொன்னா நீ அங்கேருந்து எங்களை போக விட மாட்டேன்தாம்மா சொல்லலை, ஆட்டோக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மாப்பிள்ளை கார் வந்துச்சு, உடனே தான் மாப்பிள்ளை வாங்க செக்கப் பண்ணிவிட்டு செக்கப் பார்த்துட்டு உங்களை நானே பஸ் ஏற்றி விட்றேன்னு சொன்னார், அதோட தாம்மா 2 பேரும் காரில் ஏறி வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே சத்யா என்னப்பா சரி விடுங்க, ஒன்றும் இல்லை, சரி நல்ல விஷயந்தான், செக்கப் தானே வந்திருக்கோம், நம்ம செக்கப் பண்ணிட்டு நம்ம 3 பேருமே வந்து பஸ்ஸில் ஏறி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் டாக்டரும் வராங்க. அர்ஜுனும் சத்யாவும் போயிட்டு டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. சத்யா வந்து இங்கே இருங்கப்பா நானும் அர்ஜுனும் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே டாக்டர்கிட்ட வந்து அர்ஜுன் வந்து எல்லா வேலை பற்றியும் சொல்கிறாங்க. சத்யாவுமே வந்து டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அப்பா 15 நாளில் ஒரு மாதத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்தப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்றவே முடியாத டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து டாக்டர்கிட்ட வந்து அழுகிறாங்க. அப்போ தான் வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை நான் உங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும், காப்பாற்ற முடியாது அப்படிலாம் இல்லை, 50% கண்டிப்பாக வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நாங்கள் போட்டாலும் 50% ஆனால் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, சரி டாக்டர் எங்கள் அப்பாவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்கள், அவருக்கு உயிர் பிழைக்க கொஞ்சமாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள், அதான் 50% இருக்குன்னு சொல்லிட்டீங்கள்ல டாக்டர், இதுவே எனக்கு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா டாக்டர் வந்து நர்ஸை வந்து கூப்பிட்றாங்க. நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸ் இந்த மாதிரி வந்து 2 பேஷண்ட் வந்து வெளியே இருப்பாங்க, 2 பேர் வந்து வெளியே இருப்பாங்க, அதில் வந்து ஒருத்தவங்க வரதனுங்கிறவங்க தான் வந்து பேஷண்ட், அவங்கள வந்து செக்கப்புக்கு அந்த இதில் வந்து படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து நர்ஸும் வரதன் யார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து வரதனோட அம்மா இவர் தாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வாங்க நீங்கள் தானே பேஷண்ட், உங்களை வந்து டாக்டர் வந்து கூப்பிட்டு போக சொன்னாங்க ஐசியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து வரதனோட அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னம்மா சொல்கிறீங்க, ஐஷுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, என்ன ஆச்சு என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னோடனே, இல்லைம்மா ஒன்றும் பயப்படாதீங்க, ஐஷுவில் தான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு செக் பண்ணுறது எல்லாமே இருக்குது, அதனால தான் ஐசியூலேயே செக் பண்ணிட்டு ஏதாச்சும் குணப்படுத்த முடியறதா இருந்தால் அங்கேயும் குணப்படுத்திடுவோம், அதுக்காக தான்மா கூப்பிட்றேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம்னா டாக்டரை பார்த்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வரதனோட அம்மாவும் சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து ஐசியூக்கு வந்து அவங்களோட அப்பா வந்து சத்யா அப்பா வந்து கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபுல் செக்கப்பும் நடக்குது. அர்ஜுனும் சத்யாவும் வெளியே தான் இருக்காங்க. அர்ஜுன், சத்யா அம்மா எல்லாம் 3 பேரும் வந்து வெளியே தான் இருக்காங்க. வெளியே வந்துட்டு அப்போ தான் வந்து சத்யா வந்து தேவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அக்கா, இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா வந்து கிடச்சிட்டாங்க. அர்ஜுன் கூட தான் அம்மா அப்பா வந்து இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கோங்க்கா, அப்பாவை வந்து ஐசியூவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே தேவிக்கு பெரிய ஷாக்கு. என்ன சொல்கிற, அப்பாவை ஐசியூவில் வச்சுருக்காங்களா? அப்படி ஏதாச்சும் என்ன சீரியஸாக அப்படின்னு கேட்கும். அக்கா, அப்படி இல்லைக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய செக்கப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்கேனர் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஐசியூவில் தான் இருக்கான். அதனால தான்க்கா ஐசியூவில் வச்சுருக்காங்க அப்பாவை அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே தேவி சரி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஆனால் தேவிக்கு மனசு கேட்கவே இல்லை. அம்மா அப்பா வேறு எப்படி நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டோம். இப்போ அம்மா அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்பாவுக்கு வேறு ஏதாச்சும் ஒன்றுனா என்ன பண்ண முடியும்? நம்மளும் வந்து போய் இருக்கலாம். அதான் அபி தான் வேலைக்கு போயிட்டாங்களே, வீட்லேயே வந்து அவ்வளோவா யாரும் இல்லை. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் வந்து தேவியோட அம்மா வந்து, ஏய் தேவி, என்னடி அப்படி சொல்லிட்டு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா, நீங்கள் எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு கூட எனக்கு தெரியலம்மா, இப்போ எங்கம்மா அப்பா அப்படி சொல்லி கேட்டோன்னே, இங்கே பாருடி, அப்பாவை ஐசியூவில் தாண்டி வச்சுருக்காங்க, போய் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கம்மல் சொல்கிறாங்க. உடனே தேவி வந்து கண்ணாடி வழியாக அவங்க அப்பாவை ஐசியூவில் இருக்கிறத வந்து தேவியும் வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறமா சத்யா கிட்டே பேசுகிறாங்க. நல்ல வேளை சத்யா, அம்மா அப்பா வந்து அர்ஜுன் கண்ணில் மாட்டினாங்க, இல்லை அம்மா அப்பா எங்கே போயிருப்பாங்கன்னே எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிரு சத்யா அப்படி சொல்கிறாங்க. அதோட சத்யாவும் சரிக்கா விடுக்கா, நீ என்னக்கா தெரிஞ்சாக்கா பண்ண, உன் நிலமை அப்படி இருக்கா, அதனால தானேக்கா பண்ண, என்ன என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், பட் பரவாயில்லக்கா, நீ எதுவும் நினச்சிக்காத, அப்பா வந்து ஐசியூவில் செக்கப்புக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இனிமே தான்க்கா ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சத்யா வந்து அவங்க அப்பாவுக்கான மெடிசன் வாங்குறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அர்ஜுனும் சத்யாவும் வந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ தேவி தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் யார் அப்படி சொல்லிட்டு நர்ஸு கேட்குறாங்க ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா. ஸோ கேட்டோடனே சத்யா தான் வந்து நான் தான் பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே சத்யாவோட அம்மாவும் நீ போய் என்னென்னு பாருமா, நான் வெளியே நின்றுக்கிறேன்னு சொன்னோடனே சத்யாவும் டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. நீங்கள் யார் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டோடனே நான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து ரொம்ப கெத்தாக சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா டாக்டர் வந்து ஓகேம்மா, உங்களோட அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் அப்பாவுக்கு வந்து 15 நாளோ 1 மாதத்துலேயோ உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதுமே வந்து தேவிக்கு வந்து பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, அவங்க அப்பா 15 நாளில் 1 மாதத்தில் இறந்து போயிடுவாங்க, ஸோ அதுக்காக தான் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் என்னால் 50% வந்து அவங்கள வந்து ட்ரை பண்ண முடியும், இந்த ஸ்கேன்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும், இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே தேவிக்கு வந்து செம ஷாக்கு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. அப்போது வந்து இதனால தான் வந்து அக்கா வந்து நம்ம வீட்டிலேயே வந்து அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு இருந்திருப்பாளோ, இது தெரியாமல் நம்ம அக்காவை என்னெல்லாமோ பேசிட்டோமே, நம்ம அப்பாவை வெறுத்து ஒதுக்கிட்டோமே, நம்ம அப்பாவை திட்டோமே அப்படி சொல்லிட்டு தேவி வந்து அழுன்னு அழுகுறாங்க. தேவி அழுதுகிட்டே நிற்கும் போது தான் வந்து சத்யாவும் அர்ஜுனும் வராங்க. வந்துட்டு தேவியோட அம்மாவும் வந்து சொல்கிறாங்க சத்யா கிட்ட, என்னன்னே தெரியலடி, இவ டாக்டர் கூப்பிட்டு போய் பேசினது ஒரே அழுதுகிட்டே இருக்காடி, எனக்கே பயமாக இருக்குடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சத்யாவுக்கு அப்போ தான் தெரிய வருது தேவிக்கும் இந்த உண்மை ஏதோ தெரிஞ்சிருச்சு, டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.